MBA பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து அப்துல் கலாமோட நினைவு நாள் அன்னைக்கு, அதாவது ஜூலை 27 அப்போ வந்து ஒரு லாங்கஸ்ட் சோலோ கார் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை நான் ஒன்று பண்ணியிருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள கடியப்பட்டணம் எனும் கடலோர கிராமத்தைச் சேர்ந்தவர் மிதின் லால். இவர் கொடைக்கானலில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் MBA படித்து வருகிறார். சிறுவயது முதலே கார் ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் அதில் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்பதை வேட்கையாக கொண்டிருந்தார். இதையடுத்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் தூய்மை இந்தியா திட்டம் ஆகியவை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக 19 நாட்களில் 17,000 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் நீண்ட பயணத்திற்கு திட்டமிட்டார். அதன்படி முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் தனது சாதனை பயணத்தை தொடங்கினார் மிதின் லால். அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்ற அவர் பேக்கரும்பில் உள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கோவா, அசாம் உட்பட 25 மாநிலங்கள் வழியாக 17,105 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மீண்டும் கன்னியாகுமரியில் தனது பயணத்தை நிறைவு செய்தார். இந்த ஈவெண்ட் எதுக்காக நான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்காக, அதாவது ஆன்டி சைல்ட் லேபர் அண்ட் கிளீன் இந்தியா, இதை பத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஈவெண்ட்டை நான் பண்ணேன். இந்த ஈவெண்ட் வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட், இப்படி 3 ரெக்கார்ட் புக்ஸ் வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எனக்கு. நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்து இளைஞர்களை கனவு காண சொல்லியிருக்காரு. அவரும் பல கனவுகள் கண்டிருக்காரு. அவரோட கனவுல முக்கியமான கனவான தேசிய நதி நீர் சாலை, இதை பத்தி அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு வந்து நிறைய தகவல்கள் தந்திருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தை வச்சு என்னோட அடுத்த முயற்சியை நான் தொடங்க போறேன். இந்த நாட்டின் நதிகளை இணைக்க முடியுமா? முடியாது என்று சொல்லுவர்கள் தான் நம் நாட்டில் ரொம்ப அதிகம். கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நதிகளை இணைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? முடியும் என்ற நம்பிக்கை. மேற்கிலிருந்து தெற்கும் கிழக்கிலிருந்து வடக்கும் என இந்திய திருநாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஆறுகள் பாய்கின்றன. இவற்றில் சில ஆறுகளில் வெள்ளம் வரும் அதே நேரம் மற்ற ஆறுகள் நீரின்றி வறட்சியாகவும் காணப்படுகின்றன. நதிகள் இணைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவு. நேர்காலத்திலிருந்து நதிகள் இணைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடலில் கலக்கும் 4.5 லட்சம் கோடி கன அடி தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு விடை தருவதுதான் தேசிய நீர்வழிச்சாலை திட்டம். இந்த திட்டத்தின் விவரங்கள்: தேசிய நீர்வழிச்சாலை திட்டம், அதாவது NWP, இந்தியாவின் ஆறுகள் நெட்வொர்க் மூலமாக இணைத்து இந்த தேசத்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு திட்டம். தேசிய நதிநீர் சாலை திட்டம் அப்படின்னா என்ன? இந்தியாவோட அனைத்து நதிகளையும் இணைக்கிறத வந்து தேசிய நதிநீர் சாலை திட்டம். இந்த திட்டத்தினோட பயன்கள் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து இந்தியாவோடைய டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் டூரிசம் டெவலப் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம கடைசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த திட்டங்கள் மூலமா இவ்வளவு பயன்கள் இருக்கு. இந்தியால 240 மில்லியன் மக்கள் வந்து வெள்ளத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதே 80 மில்லியன் மக்கள் வந்து வறட்சினால பாதிக்கப்படுறாங்க. இந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பா இந்தியால எந்த ஒரு வெள்ள பாதிப்போ இல்ல பஞ்சமோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த திட்டத்துக்காக பல பேர் பல முயற்சிகள் எடுத்துள்ளாங்க. அதுல என்னோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து என்னுடைய விழிப்புணர்வு பயணத்தை வந்து இந்தியா ஃபுல்லா நான் போறேன். இந்தியால நீங்க எப்படி இவன் போறதுனால ஒரு விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து கன்னியாகுமரியில இருந்து தொடங்கி கல்கட்டா, அப்புறம் காஷ்மீர், அப்புறம் ரிட்டர்ன் மும்பை டு ரிட்டர்ன் நான் கன்னியாகுமரி வரேன். இந்த இடப்பட்ட இடத்துல உள்ள அனைத்து மாநிலங்களை நான் டச் பண்ணும்போது அங்க உள்ள சிஎம்ஓ இல்ல சிஎம் என்னால பார்க்க முடியலைன்னா சிஎம் செக்யூரிட்டியோ இல்ல அந்த பொறுப்புல இருக்க ஒரு முக்கிய பதவியில இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஆளை நான் மீட் பண்ணி என்னோட விண்ணப்பத்தை நான் கொடுக்க போறேன். இளைஞர்களை என் கையில தாங்க, நான் இந்த உலகத்தை புரட்டி காட்டுறேன்னு சொன்னவர் தான் விவேகானந்தர் அவர்கள்.
அவர் வந்து இந்தியாவை வந்து வல்லரசாக்க முடியும், இளைஞர்களோட உதவினால இந்தியாவை வல்லரசாக்க முடியும் அப்படின்னு வந்து கனவு கண்டவர். அவரோட கனவை நம்மள மாதிரி எல்லா இளைஞர்களும் சேர்ந்து, இந்த இந்தியாவில் உள்ள மொத்த இளைஞர்களும் சேர்ந்தா கண்டிப்பா இந்தியாவை வல்லரசாக்க முடியும். இதை வந்து இந்திய இளைஞர்களோட சப்போர்ட்டோட நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.